அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் எஸ்எல் தகடூர் தமிழச்சி. சின்னவங்க முதல் பெரியவங்க வரை கதை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லைங்களா? ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு சுவாரஸ்யமான முடிவோடு இருக்கும். ஆனால் சில கதைகள் கேட்கும் அனைவருக்கும் ஒரு சுவாரஸ்யத்தையும் மகிழ்ச்சியும் தர கதைகளில் ஒன்று யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்பர் பீர்பால். இவங்களோட கதை எப்பொழுதுமே சிந்திக்கிற மாதிரியும் இருக்கும், கதை ரொம்ப சுவாரஸ்யமாகவும் இருக்கும். அந்த வகையில் இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். ஒரு பிரம்மாண்டமான ராஜ்யம், அதில் அரசர் ரொம்ப சிறப்பாக ஆட்சி புரிஞ்சுக்கிட்டு வராரு. அதில் ஒரு அமைச்சராக யார் இருக்காங்க? அக்பர் பீர்பால் இருக்கார். அவருக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த குழந்தை ஒவ்வொரு முறையும் அரசவைக்கு செல்லும் பொழுது தானும் வருவதாக அடைம்பிடிச்சிக்கிட்டே இருப்பாளாம். அதனால் இந்த பீர்பால் என்ன பண்ணுவார், ஒவ்வொரு முறையும் ஏதாவது ஒன்றை சொல்லி அவளை வீட்டிலே விட்டுட்டு போயிடுவார். இந்த முறை அவள் குழந்தை நான் வந்தே தீருவேன்னு சொல்லிட்டு ரொம்ப அடம்பிடிக்கிறாள். பீர்பாலும் வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுவார், அவளோட மகளை அழைச்சிக்கிட்டு அரசவைக்கு போவார். அங்கே அரசவையில் எல்லா அமைச்சர்களும் கூடியிருக்கிற அந்த அரங்கத்தில் ஒரு வைர வியாபாரி வந்திருப்பார். அந்த வைர வியாபாரி 2 வைரங்களை எடுத்து அரசிடம் காட்டுவார். அதை பார்த்த உடனே அரசருக்கு அந்த வைரங்கள் மிகவும் பிடிச்சு போயிடுது. உடனே அந்த அரசர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த வைரங்கள் எனக்கு ரொம்பவுமே பிடிச்சு போச்சு, எவ்வளோ விலைன்னு சொன்னேன்னா நான் விலை கொடுத்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்கிறாரு. உடனே அந்த வியாபாரி சொல்கிறாரு, அரசே இந்த வைரங்களை நான் விற்க வரலை அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி என்றால் இதை எனக்கு பரிசாக கொடுக்க வந்தால் இந்த பொருளை உன்னோட பொருளோடு சேர்த்து வைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அரசர் யாரிடமும் எந்த பரிசு பொருளும் வாங்குவதில்லை அப்படின்றது தான் அவரோட குறிக்கோளாம். அதனால் இந்த வைரங்கள் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. உடனே இந்த வியாபாரி என்ன சொல்லுவாருன்னா, அரசே இந்த வைரங்களை விற்கவும் வரலை, யாருக்கும் பரிசு கொடுக்கவும் வரவில்லை அப்படின்னு சொல்கிறாராம். அப்படின்னா எதுக்காக இந்த வைரங்களை இந்த அரசவைக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்குறாரு. அதற்கு இந்த வைரங்களை வைத்து நான் ஒரு சிறு போட்டி வைப்பேன், அந்த போட்டியில் வெற்றி பெற்றால் இந்த தங்கம் யாருக்கென்றாலும் இலவசம், ஒருவேளை அந்த போட்டியில் தோற்றால் அவர்கள் எனக்கு அடிமையாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி சொல்கிறாரு. உடனே அரசருக்கு ஒரே கோபம். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் என்னோட ராஜ்யத்திற்கே என்னோட மக்களையே நீ அடிமைப்படுத்தி கொண்டு செல்வாய் அப்படின்னு சொல்லிட்டு, அரசே கோவப்படாதீங்க, நான் இது போட்டியாக தான் வைக்கிறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த போட்டியில் யார் வேண்டுமென்றாலும் கலந்து கொள்ளலாம், நான் சொன்னது தவறு என்றால் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தரையில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. உடனே அங்கிருந்த அமைச்சர்களில் ஒரு அமைச்சர் எழுந்து, அரசே கோவப்படாதீங்க, இந்த போட்டி வச்சாதான் நம்ம அரசவையில் யார் உண்மையான திறமைசாலி, யார் உண்மையான அறிவாளி அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பல நாடுகளுக்கு செய்திகள் சென்றால் உங்களுக்கு தானே பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் சொல்கிறாரு. உடனே அந்த அமைச்சர் சொல்கிறாரு, எப்படின்றாலும் இந்த போட்டிக்கு பீர்பால் தான் நீங்கள் தேர்வு செய்வீங்க, ஆனால் பீர்பாலுக்கு பேசும் அளவுக்கு இருக்கும் திறமை வைரங்களில் கண்டுபிடிப்பதில் இருக்காது அப்படின்றது அவருக்கே தெரியும். அதனால் இந்த போட்டிக்கு வேறு யாராவது நீங்கள் தேர்வு செய்வது தான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமைச்சர் சொல்கிறாரு. உடனே அரசர் என்ன சொல்கிறாரு, சரி நீங்கள் சொன்னபடியே மற்றவங்களை ஏன் நான் கேட்கணும், நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அரசர் சொல்லிடுறாரு. அமைச்சருக்கு ஒரே பயம். ஏன்னா அவருக்கு மற்றவர்களை போட்டு கொடுக்கும் அளவுக்கு இருக்கிற திறமை கூட அந்த வைரத்தை கண்டுபிடிப்பது இல்லை அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அதனால் என்ன பண்ணுவார், அரசே எனக்கு 2 நாட்களாக கண்ணில் ஒரு தூசி பட்டு என்னை உறுத்தி பாடாய்படுத்துகிறது, இப்படி இருக்கும்போது அந்த வைரத்தை என்னால் உற்று நோக்கி சரியானதை என்னால் கண்டுபிடிக்க முடியாது, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த போட்டிக்கு வேறு யாரையாவது நீங்கள் தேர்வு செய்யலாம், என்னை மன்னித்து விடுங்கன்னு சொல்லிட்டு அவர் ஜகா வாங்கிட்டார். உடனே அந்த வைர வியாபாரி சொல்கிறாரு, இந்த போட்டியில் யார் வேண்டுனாலும் கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அரசர், சரி இந்த போட்டியில் உங்களுக்கு விருப்பம் இருக்கிறவர்கள் நீங்கள் கலந்து கொள்ளலாம், இந்த வைரத்தையும் இனாமாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசரும் சொல்லிடுறாரு. உடனே அங்கேருந்த வைரங்கள் எல்லாம் எடுத்து அங்கேருந்த எல்லாரிடமும் சோதிக்கும்படி அந்த வைர வியாபாரி கொடுக்குறாரு.
எல்லாருமே வாங்கி அதை சோதித்து பார்க்குறாங்க. இருந்தாலும் அந்த வைரங்களில் எது அசல் எது போலின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா 2 வைரங்களும் அச்சிர் வார்த்தற் போல் ஒரே மாதிரி இருக்குது. இதை பார்த்த உடனே யாருமே போட்டியில் கலந்து கொள்ள முன் வரலை. என்னடா இது, இந்த நாட்டில் யாரும் வைரங்களை கண்டுபிடிக்கும் அளவுக்கு கூட திறமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கேட்கும் பொழுது அங்கிருந்த ஒரு சின்ன பெண்ணின் குரல், நான் கண்டுபிடித்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்த எல்லாருமே ரொம்ப ஆச்சரியத்தோடு யாருடா இது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்கும் பொழுது பீர்பாலின் மகள். அவள் அரசே, இதில் நான் எது போலி எது அசல்னு என்னால் கண்டுபிடித்து சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் குழந்தை சொல்லுது. உடனே அரசர் என்ன சொல்றாரு, புலிக்கு பிறந்தது பூனையாகுமா, வாரே வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய வர வச்சு எது தங்கம் எது வைரம் உண்மை எது போலி அப்படின்றத நீ கண்டுபிடித்து சொல்ல உனக்கு அவகாசம் கொடுக்கப்படுகிறது இந்தான்னு சொல்லிட்டு அரசரும் சொல்கிறாரு. அப்போது அந்த பெண் குழந்தை என்ன சொல்லுதுன்னா, அங்கே வேலை செய்யும் ஒரு பெண்ணிடம் போய் ஒரு குடுவையில் தண்ணீர் கொண்டு வர சொல்லி கேட்குது. அந்த பெண்மணியும் குடுவையில் தண்ணீர் கொண்டு வந்து வைக்கிறா. அப்போது அந்த பெண் குழந்தை என்ன பண்ணுதுன்னா, அந்த 2 வைரங்களையும் எடுத்து தண்ணிக்குள்ளே போடுறான். போட்ட கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுது, ஒரு வைரம் தண்ணியோட தண்ணியாக கரைஞ்சி போச்சு. இன்னொரு வைரத்தை எடுத்து இதுதான் உண்மையான வைரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை காட்டுது. உடனே அங்கிருந்த எல்லாருக்குமே அப்பதான் புரிந்தது, அதில் ஒன்று போலி என்னவென்றால் சக்கரை கட்டி அப்படின்னு. அதை தான் வைரம் மாதிரி செய்து இந்த வைர வியாபாரி கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க அங்கே இருந்த எல்லாருமே. இந்த குழந்தைக்கு தெரிந்த அளவுக்கு கூட தனக்கு தெரியவில்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அரசவையில் இருந்த எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, தலை குனிந்து நிற்கிறாங்க. உடனே அந்த வைர வியாபாரி என்ன பண்ணுறாரு, இந்த குழந்தை மிகவும் திறமையான குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வைரத்தையும் கொடுத்துட்றாரு. நீ சிறு குழந்தையாக இருக்கிறதுனால உன்னோட கழுத்திற்கு ஒரு தங்க மாலை செய்து போட்டுக்கோ. அதற்காக இந்த ஒரு தங்கம் உனக்கு பத்தாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், இன்னும் சில வைரக்கற்களை கொடுக்குறேன். அதை வச்சு நீ மாலை செய்து அணிவித்துக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி என்ன பண்ணுறாரு, இன்னும் சில வைரங்களை கொடுத்து அந்த பொண்ணுக்கு கொடுத்து அனுப்புகிறாரு. உடனே பீர்பாலுக்கு ஒரே சந்தோஷம் தன் மகளின் திறமையை கண்டு. அவளையும் தன்னோட மகளை அழைச்சிக்கிட்டு பீர்பல் என்ன பண்ணுறாரு, அரசருக்கு வணக்கம் சொல்லிட்டு கிளம்பி போகிறாரு. போன உடனே வீட்டுக்கு சென்ற அடுத்த நொடி தன்னோட மகளை வரவழைத்து, எப்படி அதில் உண்மை எது எது போலின்னு உன்னால் எப்படி கண்டுபிடிக்க முடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு பீர்பல் கேட்குறாரு. அதற்கு, அப்பா, நான் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தங்கத்தின் பக்கத்தில் 2 எறும்புகள் மொய்த்து கொண்டே இருந்தது. நான் அதை பார்த்ததுனால தான் குடுவையில் போட்டேன். அதில் ஒன்று கரைஞ்சி போச்சு, இன்னொன்று உண்மையை என்னால் கண்டுபிடிக்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இதை கேட்ட உடனே பீர்பாலுக்கு ஒரே சந்தோஷம். தன் மகள் எவ்வளோ திறமைசாலி, அதுவும் எவ்வளோ புத்தி கூர்மையோடு செயல்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீர்பாலும் அவளோட மனைவி மகள் அனைவரும் சந்தோஷமாக வைரமாலை அணிஞ்சு சந்தோஷப்பட்டாங்களாம். இந்த மாதிரி கதைகள் எல்லாமே கேட்கும்போது குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்குன்ற நம்பிக்கையோடு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.